எல்லாமே கொழுப்பு தான். கொழுப்பு அந்த அளவுக்கு இலகி மேலே அப்படியே மிதக்குது. சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், பரோட்டாக்கு நல்லாயிருக்கும், ரசம் வச்சு சாதம் விதைய வச்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும், சாதத்தில் விரைவி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொழுப்புள்ள கோழி குக் பண்ணாலே எல்லாத்துக்குமே நமக்கு வந்து டேஸ்ட் நல்லா ஆட்டோமேட்டிக்காக டேஸ்ட் வந்துடும். எப்படி செய்யணுமோ டேஸ்ட் வந்துடும். இந்த மாதிரி ட்ரையாக எண்ணெய் பசியே இல்லாமல் இருக்கிற கோழி நல்லா டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த கொழுப்புள்ள கோழி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த சாறு ஊற்றி சாப்பிட்றதுக்கு பெசஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு இருக்காம பார்த்துக்கலாம். எடுத்தாலும் எண்ணெய் தான் வருது, அந்த கிரேவி வர மாதிரி. கொத்தமல்லியை அரைச்சி சேர்த்தோன்னே அந்த கலரே சிக்கன் கலரே